ஓகே, அது 9வது லெசன் 10th புக்கில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசன் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு எந்த மாதிரிலாம் பங்களிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாளையக்காரர்கள் எல்லாம் தோற்று போகிறாங்க. அதுக்கப்புறம் 1806 வேலூர் கோட்டையில் வந்து ஒரு புரட்சி நடக்குது. அதான் வேலூர் புரட்சின்னு சொல்கிறோம். அந்த ஜூலை 10 அது வந்து பல இடங்களில் சவுத் இந்தியாவில் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மேற்கத்திய கல்வி அறிமுகம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னது, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது, அந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம், நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். இப்போ தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் என்ன அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்குறாங்க. சென்னை வாசிகளுடைய சங்கம். தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான அமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1852 வருஷம். 1852 கஜ்லு லட்சுமி நரசு செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தரால் உருவாக்கப்பட்டுச்சு. புரியுதா? கஜ்லு லட்சுமி நரசு செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தர் ப்ளஸ் சீனிவாசனார் அப்படிங்கிற ஒருத்தர். பட் மெயின் இதை லீடர் யாருன்னா கஜ்லு லட்சுமி நரசுங்கிறவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லாக இதில் இருக்கிற எல்லாருமே வணிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமாக மக்களோட நலனுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மக்களுக்கு எதிராக என்னென்னலாம் வந்து கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வந்து கம்பெனிக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, மக்கள் மேலே எவ்வளோ வரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணாங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களால அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இவங்க நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதன் மூலமாக சித்திரவதை மக்கள் அதிகமாக விவசாயிகள் வந்து சித்திரவதைக்கு அதிகமாக வருவாய்த்துறை அதிகாரிகளால் உள்ளாக்கப்படுறதுனால இதன் மூலமாக சித்திரவதை சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. சித்திரவதை சட்டம் அப்படின்னே ஒன்று உருவாச்சு. சித்திரவதை டார்ச்சர் கமிஷன், டார்ச்சர் ஆணையம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆக்சுவலி இந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறது 1866 அந்த வருஷம் வந்து டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. 1866 அப்புறம் அந்த வருஷம் கஜ்லு லட்சுமி நரசு வந்து இறந்தும் போயிடுவார். அதனால இந்த அமைப்பே இல்லாமல் போயிடும் பிற்காலத்தில். இதுக்கப்புறம் வந்து புதுசாக இன்னொரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு விஷயத்த சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, இந்த டைமில் வந்து பத்திரிகைகள் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி முத்துசாமிங்கிற ஒருத்தர் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இந்தியாவுடைய முதல் நீதிபதியாக நியமிக்கப்படுறாங்க. முத்துசாமிங்கிறவர் ஆக்சுவலி என்னென்னா, இவரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை தான் நீதிபதியாக நியமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்தியாவில் இருந்து முதலாக ஒரு நபரை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியாக வந்து 1877 நியமிக்கிறாங்க. அவர் யாருன்னா முத்துசாமி. 1877 இது வந்து சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இந்தியன் வந்து நீதிபதியை அமர்த்துறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, அந்த பத்திரிகைகள் எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்களோட பத்திரிக்கை, இந்தியர்களோட பத்திரிக்கையே கிடையாது. இதை பார்த்துக்கிட்ட சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பத்திரிகையெல்லாம் ஐரோப்பியர்களால் தான் நடத்தப்படுது அப்படிங்கிறத கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்றாங்க. அதான் வந்து இந்தியர்கள்னு சொன்னேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியர்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு செய்தித்தாளை இந்தியர்களாக ஸ்டார்ட் பண்ணி தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜி சுப்பிரமணியமும் வீரராகவச்சாரியும் இவங்க நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து தி ஹிந்துங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்து தமிழ் திசைங்கிற பேரில் வருது இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷில் தி இந்துன்னு இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் பேப்பரும் தான். 1878 வருஷம் ஜி சுப்பிரமணியம், வீரராகவச்சாரி ப்ளஸ் ஒரு 4 மெம்பர்ஸ், இந்த 6 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே இது வந்து நேஷனல் லெவலில் ஒரு நியூஸ் பேப்பராக மாறுது. தேசிய லெவலில் நிறைய பிரச்சாரங்களை இந்த நியூஸ் பேப்பர் வந்து மேற்கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜி சுப்பிரமணியம் வந்து 1891 சுதேசி மித்ரன்னு ஒரு நியூஸ் பேப்பரையும் தமிழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது வீக்லி மேகசினாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1899 இந்த நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி நியூஸ் பேப்பராக மாறுது. அதுக்கப்புறம் இந்தியன் பேட்ரியாட்டு, சவுத் இந்தியன் மெயிலு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் வந்து இதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டுச்சு.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பத்திரிகைகள் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிற ஒரு லெசன் ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைவாசிகள் சங்கம் 1852 வந்து கஜிலி லட்சுமி நரசு செட்டியாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அமைப்பு செயலிலேருந்து போனதுக்கப்புறம் வேற எந்த ஒரு அமைப்பும் இல்லை. அதுவும் அது வந்து தெளிவான நோக்கம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இப்போ இது வந்து தெளிவான நோக்கத்தோட சவுத் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் அமைப்பு அப்படின்னா அது சென்னை மகாஜன சபா தான். மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோடு துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு அப்படிங்கிறாங்க. 1884 மே 16 தொடங்கப்பட்டுச்சு இந்த அமைப்பு. இதை ஸ்டார்ட் பண்ணது யாரு? எம் வீர ராகவச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இந்த அமைப்போட முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா தலைவர். அதே மாதிரி இதோட செயலாளர் பி அனந்தாச்சார்லு. புரியுதா? தலைவர் வந்து ரங்கையா, அதோட செயலாளர் வந்து செக்ரட்டரியாக இருந்தவர் அனந்தாச்சார்லு. இவங்க 3 பேரும் தான் இதில் வந்து முக்கியஸ்தர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய பேரை வந்து உள்ள மெம்பராக கொண்டு வந்திருக்காங்க, நிறைய கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா குடிமை பணி தேர்வு, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் வந்து இங்கிலாந்தில் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்தியாலையும் நடத்துனாங்க. பட் ஆனால் இந்தியாவிலும் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் இந்த தேர்வை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாங்க. அதுக்கு இவங்களோட கோரிக்கை அதுதான். வேறு வேறு நேரத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து லண்டனில் இருந்த இந்திய கவுன்சில் இதை வந்து மூடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வரிகளை குறைக்கணும், இராணுவ குடியியல் நிர்வாக செலவை குறைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோரிக்கைகளாக வச்சாங்க. இந்த அமைப்போட கோரிக்கைகள் எல்லாமே 1885 வந்து காங்கிரஸோட உருவாக்குச்சு இல்லையா டிசம்பர் மாதம், அதோட கோரிக்கைகளாகவும் மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அதில் சேர்ந்துட்டாங்க போயிட்டு, அதனால இவங்களோட கோரிக்கை அவங்களோட கோரிக்கையாகவும் மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த மெட்ராஸ் மகாஜன சபா போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் வந்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் உருவானது. அகில இந்திய லெவலில் இப்படி ஒரு அமைப்பு உருவாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ்னு ஒன்று உருவானது காரணமும் இவங்க தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க. அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். அடுத்து 1884 டிசம்பர் மாதம் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபையில் வந்து கூடுறாங்க. 1884 டிசம்பர் மாதம் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபை வந்து ஒரு கூட்டத்தை வந்து போடுறாங்க. அந்த கூட்டத்தில் தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க மட்டும் இல்லாமல் சில முக்கிய தலைவர்களும் சென்னையிலேருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, அனந்தாச்சார்லு இவங்களும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. இதுக்கு பேர் மிதவாத கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களாம் மிதவாதிகள் அப்படிங்கிறதுனால. இப்போ தொடக்க காலத்தில் யாரெல்லாம் மிதவாதிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்காரங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யார் மிதவாதி யார் தீவிரவாதிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியணும். மிதவாதி அப்படின்னா வி.எஸ். சீனிவாசனார், பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணாசாமி, அடுத்து வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், சுப்பிரமணியனார் இவங்க எல்லாரும் தான் மிதவாதிகள் அப்படிங்கிறது தெரியணும். தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் யார் அப்படின்னா பாரதியார் இருப்பார், அப்புறம் வந்து அரவிந்த் கோஷா அவர் இருப்பார், அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. மீதி எல்லாமே மிதவாதிகள் தான் தமிழ்நாட்டில். இந்திய தேசிய காங்கிரஸுடைய அதுவும் தனியாக ஒரு லெசனில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடக்குது. புரியுதுங்களா? 1884 டிசம்பர் மாதம் இதை வந்து தொடங்குறாங்க, இந்த கட்சியை வந்து தொடங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட முதல் கூட்டம் 1885 பம்பாயில் தான் ஃபர்ஸ்ட் செஷன் நடக்குது. அதில் மொத்தம் 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் காங்கிரஸ் எங்கே நடக்குதுன்னா பம்பாய். அதில் மொத்தம் 72 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 72 பேரில் 22 பேர் சென்னையிலேருந்து வந்தவங்க, சென்னையிலேருந்து பம்பாயில் போய் கலந்துக்கிட்டவங்க. அவங்க யாருன்னா முக்கியமாக இந்த ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா என்னது மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லிட்டு அந்த அமைப்பில் இருந்த தலைவர்கள் தான் எல்லாருமே அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து 2வது மாநாடு வந்து கல்கத்தாவில் நடக்குது. 1886 தாதாபாய் நவ்ரோஜியோட தலைமையில் நடக்குது. ஓகேவா? 2வது வந்து தாதாபாய் நவ்ரோஜியோட தலைமையில் நடக்குது. காங்கிரஸோட 3வது மாநாடு வந்து பத்ருத்தீன் தியாப்ஜியோட தலைமையில் நடக்குது, ஒரு முஸ்லீம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது. இது வந்து 1000 விளக்குங்கிற பகுதியில் மக்கீஸ் தோட்டம்ங்கிற இடத்துல நடக்குது. இதில் கலந்துக்கிட்டவங்க மொத்தம் 607 பேர். அதில் 362 பேர் வந்து மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. 607 பேர் கலந்துக்கிறாங்க, அதில் 362 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து அன்றைய மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. அந்த மெட்ராஸ் மாகாணத்தில் வேறு என்னெல்லாம் ஏரியாக்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தோட பெரும் பகுதியும், அதில் கடற்கரை டிஸ்ட்ரிக்ஸு, ராயலசீமாங்கிற இடம், கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி,
தெற்கு கனரா, அடுத்து கேரளாவில் வந்து மலபார், ஒரிஷாவில் கஞ்சம்ங்கிற ஏரியா, இந்த பகுதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு, மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதேசி இயக்கம், சுதேசி மூமெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினைன்னு ஒன்று நடக்குது 1905. அதுக்கப்புறம் தான் வந்து அது பிரித்ததுனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே வருஷத்தில் போராட்டம் அதை வந்து மாற்றி அமைச்சு சம்திங் இதெல்லாம் எங்கே நடக்குன்னா வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகைப்பெற்ற தலைவர் வந்து உருவாகுறாங்க இந்த பீரியட்க்கு அப்புறம். அவங்க தான் லால் பால்னு சொல்லுவாங்க. இவங்க தான் தீவிரவாதிகளாகவும் உருவாகுவாங்க இந்த 3 இடத்துல இருந்து உருவானவங்க. அதுக்கடுத்து கல்கத்தா காங்கிரஸ் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின் போது சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், அந்நிய பண்டங்களை புறக்கணிக்கணும், தேசிய கல்வியை முன்னெடுக்கணும், இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் என்னெல்லாம் சுதேசி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா வ.உ. சிதம்பரநாதர், வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா, இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர் இந்த பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மக்களை கூட்டுறதுக்காக தமிழில் தான் மொழியாக பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்தில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப்பிரமணிய பாரதியோட தேசபக்தி பாடல்கள் தான் பயன்பட்டுச்சு அதிகமாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பல நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் ஆச்சு, சுதேசமித்திரன், இந்தியா, இதெல்லாம் முக்கிய இதழ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதேசமித்திரனில் பாரதியார் வந்து துணை ஆசிரியராகவும் இந்தியாவில் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அடுத்து தீவிர தேசியவாத தலைவர்கள் பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ஒரு சொற்பொழிவு ஒன்று பேசுகிறார். அதாவது பிபின் சந்திரபால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த லால் பால் அப்படின்னு 3 பேரை சொல்லுவோம், பின்னாடி படிப்போம், அதில் ஒருத்தர் தான் பிபின் சந்திரபால். இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு இதில் வந்து பேசிகிட்டு இருக்கார் ஒரு மாநாட்டில். அப்போ வந்து இளைஞர்கள் வந்து அந்த மாநாட்டில் அதிகமாக பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, இது வந்து பார்த்திங்கன்னா வ.உ. சிதம்பரனாரால், வ.உ.சியால், அதாவது வ.உ.சினா எனது வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரநாதன் அவரால் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டது தான் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணி காலியா மற்றும் லாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பலை வந்து விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கிற கொழும்புக்கும் இடையே அந்த கப்பலை ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி எழுச்சி, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கொஷின், அதனால் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி எழுச்சி, திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் வந்து நூற்பாலை தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பளம் ஒழுங்காக கொடுக்காத பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால அதை பற்றி வந்து வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவா இவங்க 2 பேரும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்காக. 1908 வருஷத்தில் ஐரோப்பியருக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு நூற்பாலையில் வேலை நிறுத்த போராட்டம் வந்து நடக்குது. அதுக்கு வந்து இவங்க 2 பேரும் தலைமை ஏற்கிறாங்க, வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும். அந்த சமயத்தில் தான் பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவர் விடுதலை செய்யப்படுறார். பிபின் சந்திரபால்னா சிறையில் இருந்திருப்பார் மெட்ராஸில். அப்போ இவர் வந்து விடுதலை செய்கிறாங்க. இவர் விடுதலை செஞ்சதை இவங்க 2 பேரும் பயங்கரமாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு சென்னையில் வந்து திருநெல்வேலியிலேயே பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால என்ன சொல்கிறேன், இவங்க ரிலீஸ் ஆனதை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு நினச்சதுனால இவங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க. வ.உ.சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆயுள் தண்டனையும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வ.உ.சிக்கு 2 ஆயுள் தண்டனையும், அவருக்கு வந்து ஒரு 10 ஆண்டு தண்டனை அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. சிவாக்கும் சுப்பிரமணிய சிவாக்கும் 2 பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்க தண்டனை கொடுத்து இவங்களை கைது பண்ணுறாங்க. இது வந்து தெரியுது, திருநெல்வேலி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு கலகம் அங்கங்கே பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில் வந்து காவலர்கள் வந்து துப்பாக்கி சூடும் நடத்துகிறாங்க. அதில் 4 நபர்கள் வந்து கொலையும் செய்யப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடில் தான் சிறையில் 2னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து வ.உ.சி வந்து ஜெயிலையே இருந்திருப்பார் அந்த டைம். அப்போ தான் வந்து சிறையில், கோயம்புத்தூர் சிறையில் வந்து செக்கிழுத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். அதான் செக்கிழுத்த செம்மல்ங்கிற பேர்லாம் அதில் தான் வந்திருக்கும் அவருக்கு. அதுக்கடுத்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவார்னா, இன்கேஸ் ஒரு சிறை தண்டனை நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். பிரெஞ்சுக்காரர்களோட ஆதிக்கத்தில் இருந்தது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து இருந்தது தமிழ்நாடு. அதனால் பாண்டிச்சேரியில் வந்து இவரை போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டு தானே, பிரெஞ்சுக்காரங்க இருந்தாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பாரதியை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு அரவிந்த் கோஷ், வி.வி. சுப்பிரமணியனார் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பாரதியார் மாதிரியே பிளான் பண்ணி அங்கே போயிடுறாங்க. அப்பப்போ அங்கே போய் வந்து ஒளிஞ்சிக்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க இவங்களும் பாரதியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி வந்து ஒரு பாதுகாப்பான புகலிடமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த புரட்சிகர தேசியவாதிகள் எல்லாருக்குமே புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகம் அப்படிங்கிற பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தான் புகலிடமாக இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து புரட்சிகர நடவடிக்கைகளை யார் கற்றுக் கொடுத்தா
அப்படின்னா லண்டனில் இந்தியா ஹவுஸ்னு ஒன்று இருந்துச்சு. அங்கேயும் பாரிஸ்லையும் தான் கற்றுக்கிட்டாங்க. அதில் முக்கியமானவங்க யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியன், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்க 3 பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த புரட்சிகர தேசியவாதிகளில். அந்த 3 பேரோட நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாரும் புரட்சிகர நூல்களில் பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. பாண்டிச்சேரியில் இருந்து சென்னையில் இந்த கடலோர பகுதிகளில் சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் புரட்சிக்காகவே உருவாக்கின செய்தித்தாள் இந்தியா விஜயா, சூரியோதயம், இது 3மே பாண்டிச்சேரியிலேருந்து தான் வெளியே வந்திருக்கு. இது 3மே பாரதியாரோட நியூஸ் பேப்பர்ஸ். அதுக்கடுத்து ஆஷ் அப்படின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறாங்க. இது ஒரு கலெக்டர். 1904 வருஷத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிறவரும் இன்னொரு சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம்னு ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்குறாங்க. பாரத மாதா சங்கத்தை உருவாக்குனது 1904 நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிறவர் உருவாக்குறாரு. இது எதுக்காக அப்படின்னா ஆங்கில அதிகாரிகளை கொல்றதுனால நாட்டுப்பற்ற மக்கள்கிட்ட தூண்ட முடியும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அப்போது எப்படிலாம் கொல்லலாங்கிறது திட்டம் தீட்டுறதுக்காகவும் கொல்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த செங்கோட்டையில் வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார், ஒரு கலெக்டர். ஓகேவா, சரி, வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் யாருன்னா கலெக்டர் கிடையாது, ஆஷ் தான் கலெக்டர். வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் நார்மலாக ஒரு தமிழன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பாரத மாதா சங்கத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அதில் துப்பாக்கி சுடுறதெல்லாம் கற்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆஷ் அப்படிங்கிறவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தான் ராபர்ட் WDE ஆஷ் அப்படிங்கிறவர். இவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொல்றாரு. 1911 ஜூன் 17 அவரை சுட்டு கொன்னுடுறாரு. அதுதான் ஆஷ் கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு கொன்னுட்டு இவரும் சுட்டுட்டு இறந்து போயிடுவார். இதுதான் ஆஷ் கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டேட் ரொம்ப முக்கியம், 1911 ஜூன் 17 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அன்னி பெசண்ட்டும் தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதி இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். அதாவது இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் அடுத்து புரட்சிகர தேசியவாதம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இந்த மிதவாத தேசியவாதிகள் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் ஆனால் மிதவாதி தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக பேசலாம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட பேசி புரிய வைக்கலாம் எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிங்க புரட்சிகர தேசியவாதிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை கொன்று அப்புறம் தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. மிதவாதிகள் அப்படி கிடையாது, இவங்களுக்கு தெளிவாக எடுத்து புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்புங்கிறது பிற்காலத்தில் இவங்களும் புரிஞ்சுப்பாங்க. பட் ஸ்டார்டிங்கில் இவங்க தனியாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு மாற்றி மாற்றி பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ரீஃபார்ம்ஸ் ஆஃப் மார்லி மிண்டோ அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் இவங்க மிதவாத தேசியவாதி இருக்காங்க இல்லையா, இவங்க சில கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு. ஆனால் இந்த 1909 இப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு போடும்போது அதில் இவங்க வச்சு எந்த ஒரு கோரிக்கையுமே நிறைவேற்றப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால் இது நம்ம பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் தீவிர தேசியவாதியாக பிற்காலத்தில் மாறிடுவாங்க. அதை தான் கொடுத்துருப்பாங்க இங்கே. அதே மாதிரி இவங்க இருக்காங்களா அன்னி பெசண்ட்டுங்கிறவங்க யாருன்னா ஐரிஷ்காரங்க. இவங்க அன்னி பெசண்ட் அயர்லாந்துடைய தன்னாட்சி அமைப்புகளை அடியொற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்பு ஐரிஷ்காரங்க அங்கேருந்து பிரம்மஞான சபை, அதாவது ஹோம் ரூல் லீக்கோடைய சேர்மனாக இங்கே இருந்தாங்க. 1916 அதை தொடங்கினாங்க. 1916 ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறத நம்மளோட இதில் தொடங்கியிருப்பாங்க இந்தியாவில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க யாருன்னா இந்தியாவில் GS அருண்டேல், BP வாரியா, CP ராமசாமி, இவங்க 3 பேரும் இவங்களுக்கு துணையாக இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து அன்னி பெசண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூ இந்தியா ஒரு 3 பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இங்கே 2 கொடுத்துருப்பாங்க, நியூ இந்தியா, காமன்வீல், இது 2 கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருக்கிறத விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க. 1910 வருஷத்தில் பத்திரிகை சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த பத்திரிகை சட்டத்தின்படி பிணைத்தொகை கட்டினவங்க இந்த அன்னி பெசண்ட் அம்மையார். அதுக்கடுத்து விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அடுத்து இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஏ நேஷன், இந்த 2 புக்கையும் இவங்க சுயாட்சி பற்றி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும், அது நான் பிராமின்ஸ்க்காக சில மூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீதி கட்சியாக உருவானது பிற்காலத்தில். ஸோ என்ன சொல்கிறாங்க,
நான் பிராமின்ஸ்க்காக, அதாவது பிராமணர் அல்லாதவங்களுக்காக தங்களோட நலன்கள் பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்ட்டு தான் இந்த நான் பிராமின்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. சில்ஃப்னு சொல்லுவாங்க இதை, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது வந்து பார்த்திங்கன்னா 1916 ஜூன் மாதம் உருவாக்குவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரில் 1912 ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. 1912 திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரில் நடேசனார் அப்படிங்கிறவர் உருவாக்குறாரு. அதை புரியுதா? நடேசனார் அப்படிங்கிறவர் 1912 மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. அதுதான் வந்து 1916 என்னவா மாறுதுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு மாறிடுச்சு. த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு 1916 மாறுதா. 1917 அது வந்து நீதி கட்சி அப்படின்னு பேர் மாறிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நடேசனார் அப்படிங்கிறவரே பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதி அதையும் உருவாக்கியிருக்காரு. ஹாஸ்டல்ஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. திராவிட சங்க ஸ்டேயிங் ஹாஸ்டல்ஸை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1916 நவம்பர் 20 தியாகராயர், டாக்டர் TM நாயர், நடேசனார் இவங்களோட தலைமையில் நான் பிராமின்ஸ் ஒரு 30 பேர் சேர்ந்து விக்டோரியா பொது அரங்கில் கூடி பிராமணர் இல்லாதோட நலனை மேம்படுத்துறதுக்காக இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நவம்பர் 20 1916 உருவாக்கியிருக்காங்க. புரியுதா? அப்போது பிராமணர் அந்த திராவிடர் தங்கும் விடுதியை உருவாக்குனது நடேசனார், திராவிடர் கழகம் உருவாக்குனது நடேசனார். இதில் திராவிடர் கழகம்னா நிறைய இருக்குது. பெரியார் வந்து திராவிடர் கழகம்னு பேர் மாற்றிருப்பார் நீதி கட்சியை பின்னாடி 1944. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சிங்கிற பேர் திராவிட கழகம்னு மாற்றிருப்பார். இது வந்து 1912. அதுக்கடுத்து இன்னொரு திராவிடர் கழகம் இருக்கும். மொத்தம் 3 வரும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது எந்தெந்த பீரியடுங்கிறது அதை நடத்தும் போது நான் சொல்கிறேன். ஸோ சில்ஃபுங்கிறது 1916 நவம்பர் 20 உருவாச்சு. அடுத்து நீதி கட்சியோட அமைச்சரவை 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பீரியடில் வந்து காங்கிரஸ் வந்து இதை வந்து ஆதரிக்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்கள் வந்து நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீதி கட்சி வெற்றி பெற்று நீதி கட்சியுடைய சுப்பராயலு அப்படிங்கிறவர் முதலமைச்சராகிறார். நீதி கட்சியோட முதலமைச்சராக சுப்பராயலுங்கிறவர் 1920 எண்டில் வந்து முதலமைச்சராக ஆகிறாரு. அடுத்து 1923 வந்து ஒரு தேர்தல் நடக்குது. அடுத்த தேர்தல் ஆக்சுவலி இதுக்கு இடையிலேயே வந்து இந்த சுப்பராயலு கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பனகல் அரசருங்கிறவரை சிஎம்மாக போடுவாங்க. அப்புறம் 1923 ஒரு தேர்தல் நடக்குது. அதுலேயும் வந்து பனகல் அரசரையே சிஎம்மாக போட்டுருவாங்க. அவரே வின் பண்ணுவார். அதனால் அவரை சிஎம்மாக போட்டுருவாங்க. அடுத்து வந்து 1919 வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலமாக யார் இந்த சட்டத்தை போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவர் போடுறாரு. இதுதான் சட்டம், ரவுலட் சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது விசாரணையே இல்லாமல் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டமே. இதை வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ரவுலட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1919 வருஷம் மார்ச் 18 மார்ச் 18 கடற்கரையில் மெரினா கடற்கரையில் காந்தி உரையாற்றார். அந்த வருஷம் ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில், அதாவது இதுக்கு கருப்பு சட்டம்னு ஒரு பேர் இருக்குது இந்த ரவுலட் சட்டம். ஏன்னா விசாரணையே பண்ணாமல் யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலான்னா அது கருப்பு சட்டம் தானே. அதனால் அதை வந்து ஏப்ரல் 6 கடையடைப்பும் அதுக்கு வேலை நிறுத்த போராட்டமும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போது கருப்பு சட்டை தினம், ரவுலட் சத்தியாகிரகம் நடக்கிற தினம் ஏப்ரல் 6 1919 அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 18 காந்தி வந்து சொல்கிறாரு. தமிழ்நாட்டோட பல பகுதிகளிலையும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடக்குது. சென்னை நகரோட பல பகுதிகளிலிருந்து ஊர்வலம் தொடங்கி மெரினா கடற்கரையில் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டமே உருவாகுது. அப்போ பிரார்த்தனைகளும் நிறைய மேற்கொள்ளப்படுது. சென்னை சத்தியாகிரக சபைங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அந்த டைம் ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகிய இந்த கூட்டத்தில் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. தொழிலாளர்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பேசினது ரொம்ப முக்கியம். திருவிகாவும், பிபி வாடியா, வஉசி இவங்க வந்து பேசுகிறாங்க. தொழிலாளர்களோட நலன் அக்கறை கொண்டவர் யாருன்னா முக்கியமாக திருவிகா, ரெண்டாவது பிபி வாடியா, வஉசி. இவங்க இல்லாமல் இன்னொருத்தரும் இருக்கார், சிங்காரவேலர். அவரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஜார்ஜ் ஜோசப், இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றக்கூடிய திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் இவர் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினவர். இப்போ எப்படி வந்து சென்னையில் வந்து அயர்லாந்து பெண்மணியான இவங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ,
அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ணாங்களே அதே மாதிரி ஜார்ஜ் ஜோசப் வந்து அவங்களுடைய தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில் தொடங்கியிருப்பார். அதோட நோக்கத்தை மக்களோட கவனத்துக்கு கொண்டு போகிறதுல முக்கிய பங்கு வகித்தவர் இவர். அதுக்கடுத்து வந்து கேரளாவில் செங்கன்னூருங்கிற இடத்துல இவர் வந்து பிறந்திருக்காரு. மதுரை தான் இவர் ரொம்ப பிடிச்சி அங்கேயே வந்து வழக்கறிஞர் பண்ணி செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்து பாதிக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு நபர் தான் இவர். அதனால இவருக்கு வந்து மதுரை மக்கள் ரோசாப்பு துறைங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணதுனால ரோசாப்பு துரை அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவருக்கு ஜார்ஜ் ஜோசப்புங்கிற ஒரு பேருமே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிலாபத் இயக்கம். இதுக்கப்புறம் இந்த ஜாலியன் வாலாபாக் பிரச்சனை முடிஞ்ச உடனே 1919 எண்டில் வந்து ஜாலியன் வாலாபாக் முடிஞ்ச உடனே இந்த கிலாபத் இயக்கம் அப்படின்னு ஒன்று வருது. அதுக்கு காரணமாக ஜெனரல் டயர் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் தனியாக. இன்னொரு லெசனில் இதை டீப்பாக கொடுத்துருப்பாங்க. அது காரணமாக இருந்தவருக்கு வந்து ஒரு பரிசு வெகுமதிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஓகே. அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து முடியுது இல்லையா, 1918 முடியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது முடிஞ்ச உடனே டர்க்கி இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய கலீஃபா வந்து ரொம்ப மோசமாக நடத்தப்படுறாரு. அது வந்து யாராலையும் எந்த ஒரு முஸ்லீம்ஸாலையும் தாங்கிக்க முடியல. அப்போது கலீஃபா பதவியை மீட்கணுங்கிறதுக்காக கிலாபத் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கலீஃபான்னு எங்களுக்கு ஒருத்தர் வேணும், அவரோட பதவியை திருப்பி நாங்கள் வந்து மீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏப்ரல் 17 1920 தான் தமிழ்நாட்டில் கிலாபத் தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏப்ரல் 17 1920 வருஷம். அதே மாதிரி ஈரோட்லையும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்துச்சு. இன்னொன்று கிலாபத் எழுச்சி நடவடிக்கை முக்கிய மையம். கிலாபத்தோட முக்கிய மையம் தமிழ்நாடுனா அது வாணியம்பாடி தான், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி, ராமசாமி பெரியாருன்னு சொல்கிறோம்ல, அவர் இவங்க எல்லாம் வந்து இதை தலைமையேற்று நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாஜியும் பெரியாரும். முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளை உருவாக்குனவர் யார் அப்படின்னா யாகூப் ஹசன். இவர் கூட ராஜாஜி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து முஸ்லீம்ஸையும் கொண்டு வந்துட்டார் உள்ள ராஜாஜி. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால நல்லா பேசி இதுக்கும் அவங்கள சம்மதிக்க வச்சுட்டார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியலும் அப்படிங்கிற ஒன்று. அதுக்கடுத்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு நடந்துட்டு இருக்கும்போதே அதில் இன்னொரு பார்ட் வந்து விவசாயிகள் வந்து வரி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. அது தஞ்சாவூரில் நடக்குது. இது சட்டமன்றம், பள்ளி, நீதிமன்றம் இந்த இடத்தெல்லாம் அதாவது ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஸ்கூல் போகல, சட்டமன்றத்துக்கு யாரும் போகல, மினிஸ்டரு, நீதிமன்றத்துக்கு யாரும் போகல, லாயர்ஸு இந்த மாதிரி எல்லாம் அந்நிய பொருட்கள்லாம் புறக்கணிக்கிறாங்க, தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்போது இந்த ஒத்துழையாமை இயக்கமும் நடந்துகிட்ருக்கு. அதோட முக்கிய அம்சமாக கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டமும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1921 நவம்பர் மாதம் சட்டமறுப்பு இயக்கம், அதுவும் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து நடந்துகிட்ருக்கு. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, வீரா பெரியார் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. வேல்ஸ் இளவரசர் வருகை 1922 ஜனவரி 13 இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இவர் வரவேண்டி இருக்குது. பட் ஆனால் 1921 நவம்பரில் இது நடக்கிறனால ஜனவரி 13 1922 வரவேண்டிய வேல்ஸ் இளவரசரோட வருகையை வந்து வேணாம், வரக்கூடாதுன்னு புறக்கணிச்சிட்டாங்க. காவல்துறையோட அடக்குமுறையை வந்து நடத்துகிறாங்க இந்த வரிகொடா இயக்கத்தின் மூலமாக. இந்த 1920 தான் நடக்குது. இது இந்த வரிகொடா இயக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 22 இது ஆக்சுவலி இதில் வந்து காவல்துறையுடைய அடக்குமுறை நடக்குது. அதில் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சௌரி சௌராங்கிற இடத்துல 22 காவலர்களை ஒன்றா வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனோடு எரிச்சு கொன்னுடுறாங்க. அதனால் காந்தி என்ன பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம் வந்து கண்டினியூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திருப்பி வாபஸ் வாங்கிடுறாரு. அதனால நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நடக்கும். சுயராஜ்ய கட்சியினர், அதுக்கப்புறம் நீதி கட்சியினர் இடையான போட்டி. சுயராஜ்ய கட்சிங்கிறது மோதிலால் நேருவால் ஸ்டார்ட் பண்ணப்படுறது. ஜவஹர்லால் நேருடைய அப்பா. அவங்களுக்கும் நீதி கட்சிக்கும் செட்டே ஆகாது. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டுருச்சு, காந்தியால் விலக்கி கொள்ளப்பட்டுருச்சு. அதனால் அவரை சிறையில் போட்டாங்க காந்தியை. அதுக்கடுத்து வந்து இவர் மேலே வந்து நேரு, அதுக்கடுத்து நேதாஜி இந்த மாதிரி நிறைய மற்றவங்கெல்லாம் இவர் மேலே கோச்சிக்கிட்டாங்க. அம்பேத்கர் யாருமே இவர் கூட பேசலை. ஏன்னா இவர் வந்து இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஏன் விலக்கிக்கிட்டாருன்னா காந்தியோட ஆசை என்னன்னா எப்பயுமே சத்தியாகிரகமாக போராடணும், அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போராடணும். 22 போலீஸ்காரங்களை கொண்டிருக்காங்கன்னா இதை விட மோசமான செயல் எதுவும் கிடையாது, இதுக்காக நான் இந்த விஷயத்தை தொடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாபஸ் வாங்கியிருப்பார்.
அதுக்கு அடுத்து தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து இவர் விலக்கிக்கிட்டதுனால காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. அதாவது சேஞ்சஸ் வந்து விரும்புகிறவங்க, அதுக்கடுத்து சேஞ்சஸ் வந்து விரும்பாதவங்க, மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே. இப்போ மாற்றத்தை விரும்பாதவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்டமன்றத்தை புறக்கணிச்சிட்டு வெளில போயிட்டாங்க. எதுவுமே வந்து வேணாம் அப்படின்ட்டு வெளில போயிடுறாங்க. ஆனால் மாற்றத்தை விரும்புகிறவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அப்புறம் விரும்பாதவங்க வந்து ராஜாஜியோட காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு போகிறத எதிர்க்கிறாங்க விரும்பாதவங்க. ஓகேவா? அப்போ கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, கஸ்தூரி ரங்கர், ராஜாஜி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்கு வந்து காங்கிரஸுக்குள்ளேயே சித்ரா, சிஆர் தாஸ், மோதிலால் நேரு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அந்த கட்சியை தொடங்குறாங்க. ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு 1923 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புதுசாக ஸ்வராஜ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. இதுக்கு தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா எஸ் சீனிவாசனாரும் எஸ் சத்யமூர்த்தி இவங்க ரெண்டு பேர். சிஆர் தாஸ், மோதிலால் நேரு இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்வராஜ் பார்ட்டின்னு. அது வந்து தமிழ்நாட்டில் அது வந்து இது தலைவராக இருந்தவங்கன்னு பார்த்தோன்னா எஸ் சீனிவாசனாரும் சத்யமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும். அடுத்து வந்து சுப்பராயன் அமைச்சரவை 1923 பனகல் அரசரும் 1926 சுப்பராயனும் சிஎம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பி சுப்பராயன் அமைச்சர் 1932 தேர்தல் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாதனால சுயராஜ்ய கட்சியும் வந்து 1930 வந்து ஜெயிச்சிருவாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால நீதி கட்சியை திரும்பி ஆட்சியில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து சைமன் குழு வந்து புறக்கணிக்கிறது. சைமன் கமிஷன் 1919 சட்டத்தின்படி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த சட்டத்தின்படி சில சீர்திருத்தங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி 1927 வந்து சார் ஜான் சைமன் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமை 1927 ஜான் சைமன்கிற தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. ஆனால் அந்த கமிட்டியில் வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேருமே வந்து வெள்ளையர்கள் தான். அதில் ஒருத்தங்க கூட இந்தியர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு போகிற இடமெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து சைமன் குழுவை புறக்கணிச்சாங்க. சத்யமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு வந்து சென்னையில் பண்ணாங்க. அப்போ சென்னையில் யாரோட தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் சத்யமூர்த்திங்கிறது உங்களுக்கு தெரியணும். 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தப்போ குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்படுது. சென்னைக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னா 1929 பிப்ரவரி 18 அன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க சைமன் குழு. 1929 பிப்ரவரி 18 அன்னைக்கு. இது தெரியணும். அதுக்கடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள், நீல் சிலை அகற்றும் போராட்டம். இது உங்களுக்கு தெரியணும். 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடந்திருக்கு. ஜேம்ஸ் நீல்ங்கிறவர் யாருன்னா அந்த மദ്രാஸ் துப்பாக்கி இந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 கான்பூர் படுகொலை அப்படிங்கிற சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருங்கிளர்ச்சி நடக்கும். அதில் கான்பூரில் இருந்தவர் தான் நீல். கான்பூரில் வந்து பிரிட்டிஷ் அதிகாரியாக இருந்தவர். 1857 அப்படிங்கிற போராட்டம் என்னென்னா இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே போராட்டம் நடக்கும். இந்த பெருங்கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, கிரேட் ரிபெலியன். இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே நடக்கிற போராட்டத்தில் கான்பூர் பகுதியில் இந்திய மக்கள் அதிகமாக கொன்னது யாருன்னா இந்த ஜேம்ஸ் நீல். இவருக்கு வந்து பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற மாதிரி சென்னையில் வந்து சிலை வச்சுருந்தாங்க, மவுண்ட் ரோட்டில் சிலை வச்சுருந்தாங்க. பட் அந்த சிலையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது நிறைய போராட்டம் வந்து நடந்துச்சு. பட் ஆனால் கடைசி வரைக்கும் அதை வந்து நீக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1937 ராஜாஜி வந்து ஆட்சி அமைக்கும் போது, அதாவது நீதி கட்சியோட ஆட்சி போய் காங்கிரஸோட ஆட்சி இந்தியா அமைக்கும் போது மெட்ராஸ் மாகாணத்தில் அவர் தான் வந்து இதை வந்து அகற்றியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1927 இந்திய தேசிய காங்கிரஸோட சென்னை மாநாடு ஒன்று நடக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரம் தான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணத்தில் இந்த அவையில் இந்த கூட்டத்தில் வந்து அறிவிக்கிறாங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன் நடக்குது. லாகூரில் காங்கிரஸ் செஷன் ஒன்று நடக்குது 1929. கேட்கலாம், இந்த ஒரு 1929 எங்கே காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு அப்படின்னா அது லாகூர் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரியணும். அதுக்கடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க, 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுறாரு, தேசிய கொடியை வந்து ஏற்றுறாரு அப்படிங்கிற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அது தெரியணும். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், காந்தி வந்து முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு.
சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறாரு. அதுக்கடுத்து வந்து ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி போகிறாரு. தாங்களாக முன் வந்து 1000 தொண்டர்கள் 1000 பேர் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜி கூப்பிட்ட உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கணும்னு வராங்க. ஆனால் அதுலேருந்து 100 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிறாரு ராஜாஜி. தேர்ந்தெடுத்து 1930 வருஷம் ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூரில் வேதாரண்யத்தை போய் அடைகிறாங்க. இந்த அணிவகுப்புக்காகவே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற ஒரு பாடலை நாமக்கல் கவிஞர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. உப்பு சத்தியாகிரகத்துக்காகவே உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காவல்துறையும் அந்த கலெக்டரும் சொல்லிட்டாரு, வேதாரண்யம் கலெக்டரும் சொல்லிட்டாரு, என்னது இவங்களை வந்து யாருமே ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆதரித்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம். ஆனாலும் மக்கள் வந்து இவங்களை வரவேற்றாங்க, பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தோடு வரவேற்றாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ராஜாஜியோட தலைமையில் கடைசியாக 12 தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை மீறி உப்பு ஆள்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து உப்பு சட்டத்தை மீறினதுக்காக ராஜாஜியை கைது செய்கிறாங்க. ஆனால் கைது செஞ்சதுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த போராட்டம். டிஎஸ்எஸ் ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதன், கே சந்தானம் இவங்க எல்லாரும் வந்து அந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம். அடுத்து வந்து தமிழக மாவட்டங்களில் பரவலாக இந்த போராட்டங்கள் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்களோட தலைமையில் சென்னைக்கு அருகே உதயவனம் அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு முகாம் அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. சென்னைக்கு அருகே உதயவனத்தில் இருந்தவங்க டி பிரகாசம், நாகேஸ்வர ராவ் இவங்க 2 பேரும் அந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறை கூட ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. அதில் 3 மணி நேரம் மோதல் ஏற்பட்டு 3 நபர்கள் அதில் இறந்து போயிருக்காங்க. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் நடந்த பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளும் என்ற தொண்டர்கள் வந்து கைது செஞ்சுருக்காங்க. அடுத்து நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் உப்பு சட்டங்களை மீறினதுக்காக அபராதம் கட்டின முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதின்னு சொல்கிறாங்க. உப்பு சட்டங்களை மீறினதுக்காக அபராதம் கட்டின முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. 1932 ஜனவரி 26 ஆரியாங்கிற பாஷ்யம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிருப்பார். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினது யார் அப்படின்னா ஆரியாங்கிற பாஷ்யம் அப்படிங்கிறவர். திருப்பூர் குமரனோட வீர மரணம் 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்தியவனம் நாட்டுப்பற்று இந்த பாடல்களை பாடி சென்ற அதாவது காந்தியை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஜெயிலில் இருப்பார். அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு போராட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் வந்து தவறி கீழே விழுந்துவார். அப்போ அவரை வந்து மிதித்து கொன்னுருவாங்க. OKSR குமாரசாமின்னு அவரோட பேர். கொடியை பிடிச்சிட்டே விழுந்ததுனால கொடிக்காத்த குமரன்ற பேர் வந்து அவருக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை 1937 ராஜாஜியோட தலைமையில் உருவாகுது. நீதி கட்சி தோல்வி அடையுது. காங்கிரஸ் வெற்றி பெற்று மக்களிடையே ஆட்சி பெற்றிருந்து அது செல்வாக்கை வந்து சுட்டி காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ராஜாஜி வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை வந்து அமைக்கிறாரு. மது விலக்கை வந்து பரிசோதனை முயற்சியாக வந்து சேலமில் அறிமுகப்படுத்துகிறார். ராஜாஜி சிஎம் ஆனதும் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவது மது விலக்கு. இந்தியாவில் அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் எங்குமே மதுவே அருந்தக்கூடாது யாருமேன்னு சொல்லிட்டு மது விலக்கை ஃபஸ்ட்டு சேலமில் அறிமுகப்படுத்துகிறாரு. அதனால வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான வருவாய் இழப்பு ஏற்படும். அதை ஈடு செய்கிறதுக்காக சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று கொண்டு வராரு. அதாவது சவுத் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு இவர் தான் சேல்ஸ் டேக்கை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் 1939 to 45 நடந்துச்சு இல்லையா, அதில் யாரையும் மெட்ராஸ் மாகாணம் மட்டும் இல்லாமல் இந்தியாவை கேட்காம பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியர்களும் இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த வேர்ல்டு வாரில். அதுக்கு வந்து பொறுத்துக்காமல் இந்தியாவில் இருக்கிற மொத்த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க 1939. அது ராஜாஜியும் தன்னோட சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அப்போ வந்து இந்தி வந்து கட்டாயமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக வந்து ஈவேராவும் மிகப்பெரிய பரபரப்பு பண்ணாங்க. அந்த இந்தி கட்டாயமாக்கணும்னு நினச்சது வந்து ராஜாஜி தான். ஆக்சுவலி செகண்ட் டைம் சிஎம் ஆனப்போ இந்தியை வந்து கட்டாயமாக ஆக்கினார். அது தான் வந்து எதிர்த்திருப்பாங்க. தமிழ் மொழிக்கும் பண்பாடும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இதை கருதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவேரா தான் இதுக்கு பெரியார் தான் இதுக்கு ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணியிருப்பார், எதிர்ப்பு தெரிவித்து. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தியிருப்பார். அதுக்கடுத்து தாளமுத்து மற்றும் நடராஜனுங்கிற 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்து மூலமாக அரெஸ்ட் ஆகி 2 பேர் வந்து ஜெயிலில் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஜெயிலே இறந்து போயிருப்பாங்க. தாளமுத்து நடராசன் மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லிட்டு அவங்களோட தினமாக ஜனவரி 31 நம்ம கொண்டாடுறோம் நம்ம. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாங்க இதனால் இவங்க எல்லாரையும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம்
1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கம்ங்கிற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அதில் தான் வந்து காந்தி சொல்கிறாரு, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து காந்தி கொடுக்குறாரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்துக்கொண்டு ரயிலை விட்டு இறங்கினதும் கைது செய்கிறாங்க. அப்போ பம்பாயிலேருந்து காமராஜர் வந்து வந்துட்டு இருக்காரு. நம்ம போனோன்னா கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரக்கோணத்திலே இறங்கிட்டார். அங்கேருந்து தலைமுறையாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக மக்களை திரட்டுற பணியை வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தீராத மக்கள் இயக்கம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து மக்களை வந்து சேர்த்திக்கிறதுக்காக இவர் நிறைய ஊராக போயிட்டு நிறைய பேரை வந்து ரெடி பண்ணி சேர்த்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் பற்றி கொடுத்துருக்காங்க. ராயல் இந்தியா கப்பற்படை, இதெல்லாம் அடுத்த லெசனில் நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம். அதனால் இந்த இடத்துல போதும், அவ்வளோதான். இந்த லெசன் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் புக் பேக் அப்படின்னு பார்க்கும்போது மெட்ராஸ் மகாஜன சபா இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை மகாஜன சபை. இதோட முதல் தலைவர் அப்படின்னா பி ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரஸுடைய 3வது மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் தோட்டத்தில் நடந்துச்சு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின். சுயராஜ்யவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்வராஜ் பார்ட்டியில் இருந்தவர் எஸ் சத்யமூர்த்தி மட்டும்தான். எஸ் சத்யமூர்த்தி, எஸ் சுப்பிரமணியன், இவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க. சென்னைக்கு அருகில் உதயவனத்தில் சத்தியாகிரக முகாம் அமைச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று டி பிரகாசமும் இன்னொன்று வந்து இன்னொருத்தங்க இருந்திருப்பாங்க. டி பிரகாசம் இன்னொரு பர்சன் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சேலத்தில் வந்து பெரியார் நடத்தியிருப்பார் இந்திய எதிர்ப்பு மாநாடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி 1877 டி முத்துசாமிங்கிறவரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. டேஷ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி 1904 வந்து பாரத மாதா சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைச்சது யார்? ராஜாஜி. டேஷ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை உருவாக்குனதுன்னா முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளைனா யாகூப் ஹசனுங்கிறவர் உருவாக்கியிருப்பார். 1932 ஜனவரி 26 டேஷில் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றிருப்பார். அப்படின்னா யார் அப்படின்னா ஆர்யா என்கிற பாஷ்யம், அவர் தான் வந்து தேசிய கொடியை ஏற்றிருப்பார். அடுத்து சரியான கூற்று வந்து சென்னை வாசி சங்கம் 1852 நிறுவப்பட்டுச்சு. கரெக்டு. தமிழ் வெளியிருந்த தேசிய பறவை சுதேசி மித்திரன் 1820 கரெக்டு. 91 குடிமை பணி தேவை இந்தியாவில் மட்டுமே நடத்த தப்பு. இந்தியாவிலையும் இலங்கையிலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும்னு கேட்டாங்க இவங்க. விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாளரா? தப்பு, தீவிரம் கிடையாது. இவர் வந்து மிதவாத தேசியவாதர். அடுத்து அப்போ கரெக்டுன்னு பார்த்தா 1, 2 மட்டும்தான் இதில் வந்து கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கலையா? கிடையாது. அதோட பெரியாரும் ராஜாஜி தான் தமிழ்நாட்டில் வந்து அதை சேர்மன்ஷிப் தலைமை வகித்தாங்க. அதனால் இது தப்பு. அதுக்கடுத்து முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினாங்க. அது கரெக்டு, 2வது கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்துக்கலையா அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க. இதுவும் தப்பு. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படுது. இதுவும் தப்பு. அப்போ இதில் கரெக்டு அப்படின்னா 2வது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் இது மூலமாக என்ன ஆகுதுன்னா சித்திரவதை ஆணையம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க 1966. ஈவேரா பெரியார் வந்து வைக்கம் வீரர். எஸ்என் சோமயாஜுலு இவர் வந்து ஆக்சுவலி இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராஜாஜி பீரியடில் 1937 நீல் சிலையை வந்து அகற்றியிருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த பாக்ஸில். பட் ஆனால் அந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை வகித்தது யாருன்னா எஸ்என் சோமயாஜுலு. இது அங்கே பாயிண்ட்டாக இல்லை, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. வேதாரண்யம் அப்படிங்கிறது உப்பு சத்தியாகிரகம். தாளமுத்து நடராசனுங்கிறவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால தாளமுத்துங்கிறவர் ஜெயிலியே இறந்து போயிருப்பார். ஓகே, தேங்க்யூ.